ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட பத்திரிகையாளர் டிவி சோமு அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவில் போயிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை கடந்த 10 வருஷமாவே அதிமுகவில் ஏதோ ஒரு குழப்பமான சூழல் தான் இருந்துகிட்டு இருக்கு. அவங்களை இவங்க வெளியே தருது, அது அவங்க ஒத்துக்காம கேஸ் போடுறது அப்படின்ற பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்பொழுதும் அது நீளுது. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட தலைநகரில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய அலுவலகங்களை யார் கைப்பற்றுவது அப்படின்ற பிரச்சனை கிரவுண்ட் வரைக்கும் இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ஸோ அதிமுகவில் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை எப்படி பார்க்குறீங்க? இது எப்பொழுது முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது முடிகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அது தெரியல. அதை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரே ஒருத்தர் வீரமணி இங்கேருந்து அங்கே போயிருக்கிறார், இவங்கள்ட்ட இருந்த எம்எல்ஏ. ஆனால் மற்றபடி யாரும் போகிற மாதிரி தெரியல. இதில் அடிப்படை பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்களுடைய பதவி வெறி. இப்போ அரசு இல்லாத நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போ என்னென்னா இடதுசாரி கட்சிகளை தவிர அதுலேயும் சில விதிவிலக்கா பதவிக்கு இது பண்ணுறவங்க இருக்காங்க. மற்ற எல்லாமே அரசியல்னால் பதவிக்கான ஒரு இது. இப்போ சிவி சண்முகம் சொல்கிறத பாருங்களேன். அவர் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஒன்று, எடப்பாடி பழனிசாமி நான் முதலமைச்சர் ஆயிடுறேன், நீங்களாம் அமைச்சராயிருங்க, டிஎம்கே வெளியில் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு. அதுக்கு இவங்க ஒத்துக்கலை. நாங்கள் அதை எப்படி திமுக நாங்கள் அதை ஏற்றுக்கிறதுன்னு இதுமோ கொள்கை பிடிப்பு அது இதுங்கிற மாதிரி அது லாஜிக்காகவே நம்புகிற மாதிரி இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் சிஎம் ஆக்குறது அப்படின்னுங்கிற ஒரு சூழல் இருக்கிறப்ப எடப்பாடி ஒத்துக்கலை அப்படிங்கிறாங்க. அதற்கு காரணம் இருக்கலாம். என்னன்னா, இப்போ திருமாவளவன் முதலமைச்சர் ஆனார் அப்படின்னா, இப்போ இவங்க எல்லாரும் மற்ற ஆட்கள் எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் அமைச்சராகிடுவாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார்? அவர் ஒரு அமைச்சர் வாங்கிக்க வேண்டியது. எப்படி வாங்க முடியும்? அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர்ல. என்னதான் அரசியல்வாதியாக இருந்தால் கூட ஏதோ தொட்டுக்க தொடச்சிக்கன்னு கொஞ்சம் ஈகோ இருக்கும்ல. சசிகலாட்ட அவர் நடந்துக்கிட்ட விஷயங்கள் போனது எல்லாம் நம்ம பார்த்தது தான். அதையும் தாண்டி புனிதமானதுங்கிற மாதிரி அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கும்ல. நம்ம ஒரு சிஎம் இருந்தாலும் ஒரு டெபுட்டி சிஎம்ங்கிறதே அவருடைய தகுதிக்கு குறைவுன்னு நினைப்பார்ல. ஏற்கனவே ஒரு 4 வருஷம் சுமார் 4 வருஷம் இருந்துருக்காரு. அப்போ அது ஒரு பதவி. சரி, இதெல்லாம் போகட்டும். இதை தாண்டி இப்போ தேர்தல் நடந்துருச்சு, இல்லை தேவைக்கா இருக்கிறதுலே அதிக சீட்டு வாங்கிருச்சு. அடுத்தது டிஎம்கே, இவங்க 3ஆவது இடம். அப்போ இவங்களுடைய ஒரு விருப்பத்தை, வேலுமணி தரப்பு விருப்பத்தை நீங்கள் கட்சிக்குள்ளே தானே பேசணும். நாங்கள் பேசி பார்த்தோம், கேட்கல. அது என்ன லாஜிக்? அது நம்ம பேசி பார்த்தோம், நான் சொன்னதை நீ கேட்கலன்னா நான் வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு ஒரு நகைச்சுவை பழைய காமெடி ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா, ஒரு நடிகைகிட்ட பேட்டி கேட்டாங்களா, நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பீங்களா? அது எங்கள் வீட்டுக்காரர் சொன்னால் தான் அப்படின்னா. இப்போ உங்கள் வீட்டுக்காரர் வேண்டான்னு சொன்னால் டைவர்ஸ் பண்ணிடுவார். ஆக ஆல்ரெடி இவங்க முடிவு என்னன்னா, நான் நடிப்பேன். அது மாதிரி இவங்க ஆல்ரெடி முடிவு என்னன்னா, அமைச்சர் பதவி வேணும், அவ்வளோதான். இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இவர் எஸ்வி வேலுமணிக்கோ இல்லை சிவி சண்முகத்துக்கோ இல்லை அவங்க கூட இருக்கிற ஆட்களுக்கோ இவங்களுக்கு அமைச்சர் பதவி கிடையாது, வாரிய தலைவர் பதவி கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்காக எங்களை நீங்கள் ஆதரிங்கன்னு விஜய் சொன்னால் இவங்க ஆதரிப்பாங்களா? ஆக இதில் என்ன பண்ணுறது, 2 பக்கமும் இருக்கக்கூடிய பதவி பிரச்சனை தான். இந்த பதவி பிரச்சனை எப்படி ஒரு முடிவுக்கு வரும்? அவர் தனக்கான ஒரு முதலமைச்சர் பதவி வேணுங்கிற ஆசையில் அவர் இருக்கிறார். அது இல்லைன்னா நான் ஆட்டையை கலப்பேன், நானும் வருவேன், இல்லைன்னா ஆட்டையை கலப்பேன் அப்படின்னு சின்ன பிள்ளைங்க சொல்கிற மாதிரி அவர் அந்த மாதிரி இருக்கிறார். அவர் திருமாவளவன் இவர் சிஎம் ஆக முடியாது, அதனால் வேணாம், அந்த ஐடியா வேணாம். திரும்ப ஒத்துக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? எப்படி பார்த்தீங்க? திருமாவளவன் அதை ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அது என்னைக்கு இருந்தாலும் சிக்கலாகும். ஓகே. ஏன்னா இவங்கள்ட்ட இருக்கிறது 2 எம்எல்ஏ தவிர ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். திருச்சி கிழக்குலேயே இவர் நின்று வெற்றி பெற்றாலும் கூட, ஏன்னா அப்படி தான் வேறு வழியில் 6 மாதத்துக்குள்ளே இது நிற்கணும். 3 எம்எல்ஏ தான். அப்போ 2 தரப்புலையும் பெரிய லெவலில் 3 தரப்பில் டிஎம்கே, டிவிகே, ஏடிஎம்கே. இப்போ இதெல்லாம் சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒத்துருக்க மாட்டார் அப்படின்னு தான் தகவல் வருது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, திருமாவளவன் அது மாதிரி வாய்ப்பு கிடைத்திருந்தால் அவர் மறுத்திருக்கக்கூடாது. அது 1 மாதம் கூட அவர் சிஎம் பதவியில் இருக்கட்டும். அது என்னன்னா, மக்கள் மனதில் சில சைக்காலஜிக்கலாக சில மாறுதலை ஏற்படுத்தும். ஒரு நம்ம இதில் சமூக மனநோய் தான் என்னென்னா, ஆதிக்க சாதி வெறி அப்படிங்கிறது. பெரிய ஆண்ட ஜாதி தெரியுமாம்மா. இப்போ வெள்ளைக்காரங்காலத்தில் எல்லாரும் அவன் காலம் நக்கிட்டு தான் இருந்தான். அதனால் இந்தியாவில் ஆதிக்க சாதின்னு சொல்கிறதுக்கு எவருக்கும் தகுதி கிடையாது.
வெள்ளைக்காரனை எதிர்த்த காலம் இருந்தது. அதுக்கப்புறம் சரண்டர் ஆயாச்சுல எல்லாரும். அது எங்கள் தாத்தா உங்கள் தாத்தா எல்லா தாத்தாவும் உங்கள் அடிமையாக தானே இருந்தோம். அவன் அப்படி தானே ஆண்டா 200 வருஷம். அதாவது ஆதிக்கத்ததும் கிடையாது. அது ஒரு சமூக மனநோய். அதோட இன்னொரு சமூக மனநோய் என்னன்னா, தன்னை தாழ்ந்த ஜாதியாக நினைக்கிறது. இப்போ அவன் தலையில் கொட்டுன்னு கொட்டிய ஒரு இடத்துல நேரம் ஆமாம் நம்ம தாழ்ந்தால் தான் இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி மீள்றது? இந்த சமூக பிரச்சனைகள் பலது வரத்துக்கு இந்த 2 மனப்பான்மை தான் காரணம், உங்களுக்கே தெரியும். ஆனால் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சராக அங்கே ஆகிறாரு அப்படின்னா, இந்த சமுதாயத்தில் நிலவக்கூடிய அந்த பட்டியலினத்தவரை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அது மாறும். பெரியார் எவ்வளவோ தான் அடித்தார். அடித்தும் தமிழ்நாடு ஓரளவு தெரிஞ்சிருக்க தவிர இன்னும் ஜாதிய எச்சங்கள் இருக்குது. ஸோ அதை போக்குறதுக்கு அவங்கலேருந்து ஒருத்தர் அதிகாரத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு நிலவு மாறும். கொஞ்சம் ரொம்ப இல்லாட்டியும் அதை அவர் ஏற்றுருக்கணும். உதாரணமாக உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தா மாயாவதி வந்ததுக்கு அப்புறமேலே தேசிய குற்ற ஆவண காப்பகம் சொல்கிற விஷயம், மாயாவதி சிஎம் முதல் 2 தடவை கொஞ்சம் காலம் இருந்தாங்க. அடுத்தது 5 வருஷம் இருந்தாங்கல்ல. அவங்க அந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் இந்த வன்கொடுமை வழக்கு கம்மியாக தான் பதிஞ்சிருக்கு. அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அதிகமாக பதிஞ்சிருக்கு. அப்போ ஒரு பட்டியலின முதலமைச்சர் இப்படியான்னு பார்த்தா அதுக்கு ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அவங்க வர்றதுக்கு முன்னாடி 100 நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம் வன்கொடுமை, அதில் 2 பேர் தான் புகார் தர தைரியம் வர்றான். இவங்க வந்ததுக்கப்புறம் அது 50 குறைஞ்சிருச்சு. ஆனால் 45 பேர் புகார் தர வரான். ஸோ 2 விதத்துலேயுமான ஒரு விஷயம் இருக்குல்ல. இது ஒரு சோசியல் லெவல்லையே மன ரீதியாகவே ஒரு மாற்றத்தை ஒரு மாதத்துலேயே கூட அவர் போயிருந்திருக்கலாம். அதை பற்றி இல்லை. அவர் இது வரைக்கும் எடுத்த அரசியல் முன்னெடுப்புகள், இந்த போராட்டங்கள், இப்போ கட்சிகள் மாறி கூட்டணி வச்சுருக்கு, இதெல்லாம் எதுக்காக? அந்த ஒரு அங்கீகாரத்தை, மக்களுக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அதை செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, இப்போ அதிமுகக்குள்ள இந்த பிரச்சனையை எப்பொழுது முடிவுக்கு வரும்? இந்த எம்எல்ஏக்கள் பிரிஞ்சு நிற்கிறாங்க. எடப்பாடி தலைமையில் ஒருத்தவங்களும் எஸ்பி வேலுமணி தலைமையில் இன்னொரு குரூப்பும் பிரிஞ்சு நிற்கிறாங்க. ஸோ எப்பொழுது இது முடிவுக்கு வரும்? எப்படி பார்க்குறீங்க? இதில் யார் உண்மையான அதிமுக? இப்போ அதில் தான் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இப்போ மகாராஷ்டிராவில் நம்ம பார்த்தோம், தேசியவாத காங்கிரஸாக இருக்கட்டும், சிவசேனாவாக இருக்கட்டும், கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க. சிவசேனா இடத்துங்க கட்சி நிர்வாகிகள் உத்தவ் தாக்கரேட்ட இருந்தாங்க. ஆனால் எம்எல்ஏக்கள் இவர்கிட்ட தான் இருந்தாங்க, எதுக்கு தரப்பட்ட. அப்போ உத்தவ் தாக்கரேட்ட கட்சி போயிடுச்சு. அப்போ அந்த எம்எல்ஏ தான் பார்த்தாங்க, நீதிமன்றம் தான் சொன்னிச்சு. ஏக்நாத் ஷிண்டே. ஆமாம், ஏக்நாத் ஷிண்டேக்கு போச்சு. அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸில் சரத்பவாரை விட அஜித் பவார்கிட்ட அதிக எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, கட்சி நிர்வாகிகள் இங்கே இருந்தாங்க. அது எடுபடலை. என்ன சொல்லிடுச்சு? எங்கே இருக்காங்களோ அங்கே தான் எடுபடும். அதான் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, கட்சி நிர்வாகிங்கிறது அது ஒரு பக்கம், ஆனால் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்ட்டுருச்சு. இது ஒரு இதே வேற சில வழக்குகளை பார்த்தா கட்சி தான் முக்கியம்னு கோர்ட்டு சொன்னது உண்டு. நம்ம அரசியல் சட்டமே என்னன்னா, ஒரு சட்டம் இருக்கும், அதை எப்படி வேணாலும் நீங்கள் தீர்ப்பளிக்கலாங்கிற அளவுக்கு தான் இருக்குது. 164 செக்ஷன் தான் சொல்லுது அப்படின்னா, அது இப்படி சொல்லுதுன்னு 4 பேர், அப்படி சொல்லுன்னு 4 பேர். இவன் 4 தீர்ப்பை சொல்கிறான், அவன் 4 தீர்ப்பை சுட்டி காட்டுறான். இப்போ 2/3 பிரிஞ்சிருந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுதான் கட்சியாக இருக்கும். இப்பொழுது 2/3 பிரியல, 25-20 அதே கொஞ்சம் ஒன்று மைனஸ் ஆயிடுச்சு. வீரமணி அங்கே அப்போ கூட 2/3 வரல, கட்சி இபிஎஸ் அவர்கள் தான் அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அவங்க இடைநீக்கம் செய்ய வாய்ப்பு இருக்கா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சபாநாயகர் நினைச்சா எது வேணாலும் இங்கே பண்ணலாம். 5 வருஷம் கூட ஓட்டலாம். அதில் எந்த இது இல்லை. நம்ம நீதி, நியாயம், சட்டம் என்ன செஞ்சிருவாங்க தப்புன்னா கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்டு கேஸ் எப்போ முடியும்? அது ஒரு மேட்டரே கிடையாது. 10 வருஷம் ஆகும். 2 ஆமாம், அது ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ நான் சபாநாயகர் முழுக்க விஜய் சொல்கிறத கேட்க போகிறாரு. அது விஜய் சொல்கிறத தான் இந்த அதிமுக அணியும் கேட்க போகுது. சரி, அப்புறம் சபாநாயகர் என்னத்தை சொல்ல போகிறாரு? அது எதுவுமே கிடையாது. இப்போ ஏற்கனவே PH பாண்டியன் சொன்னார்ல, வானளாவி அதிகாரம்ன்ட்டு. இங்கே உண்மையிலேயே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற பியூன் கூட வானளாவி அதிகாரம் உள்ளவன் தான் இங்கே. ஏன்னா சட்டம் அப்படி தான் இருக்குது. ஒரு தப்பு பண்ணக்கூடிய ஒரு பியூனை கூட பார்த்தீங்கன்னா 10 வழக்கு 10 பேர் மேலே 10 பியூன் மேலே கேஸ் போடுறீங்கன்னா 5 ஜெயிக்கும் 5 தோக்கும், ஒரே சட்டம் சொல்லுது. இங்கே உள்ள சட்ட நிலைமை அந்த மாதிரி. அப்படிங்கிறப்ப அது ஒரு மேட்டரே கிடையாது. ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க பக்கம் இருக்காங்கல்ல, CV சண்முகம், இவங்க பக்கம் இருக்காங்கல்ல, ஒரு வேலை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இவங்க நீதிமன்றம் போய் உடனடியாக ஒரு தீர்ப்பு உலக அதிசயமாக இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ளே இல்லை 1 மாதம் 6 மாதத்தில் தீர்ப்பு இவங்களுக்கு பதவி போயிடுச்சுன்னா,
இவங்க விசில் சின்னத்தில் கூட நிற்க தயாராக இருப்பாங்க அதே தொகுதியில். வெற்றி இன்னும் உறுதியாக இருக்கும். இன்னும் வெற்றி உறுதியாக இருக்கும். ஏன்னா விசில் சின்னத்தில் நாங்கள் நிற்கிறோம். இவங்களா அதிமுகன்னா திமுகன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஆனால் அதிமுக தான் எங்கள் உயிர்ன்றாங்க, அதிமுகவை காப்பாற்றுறது தான் எங்கள் நோக்கம், அதுக்காகத்தான் இந்த ஆதரவுன்றாங்க. ஆமாம் 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 ஐயா, அதை தவிர வேற அவங்களுக்கு எந்த வித நோக்கமே கிடையாது. இந்த நாடு மக்கள் அதிமுக அவ்வளோதான், வேற எதுவுமே அது கிடையாது. காசு பணம் போனது அதனால தான் எந்த ஒரு அமைச்சர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டே இல்லை. இப்போ எஸ்விஎல்லாம் பார்த்தா கை காசை செலவு பண்ணி தான் ஒரு 10 கோடி ரூபா வீட்டெல்லாம் வித்துட்டு தானே மக்களுக்கு செஞ்சார். இல்லை அவங்க சொல்கிறத பார்த்தா அப்படி தானே இருக்குது. இப்போ செல்வ கணபதி எடுத்துட்டோம், இவங்க பேசாத பேச்சு இல்லை திமுக. அவருக்கு திமுகவில் கொடுத்து இடம் கொடுத்து அவர் அதிமுகவில் பண்ண ஊழலுக்காக திமுக எம்பி பதவி இழக்கிறார். இந்தியாவிலேயே முதல் எம்பி. ஒன்று செந்தில் பாலாஜியை பேசின பேச்சு என்ன, அவர் எங்கே இப்போ நிற்கிறாரு. அப்போ இவங்க திமுகவுக்கும் போவாங்க, அதிமுகவுக்கும் போவாங்க, இதுக்கு தவேகாவுக்கும் போவாங்க. இவங்களுக்கு தேவை அதிகாரம், அமைச்சர் பதவி, அவ்வளோதான். இவங்க மட்டும் இல்லை, நான் அறிந்தவரை கம்யூனிஸ்டுகளை தவிர, அதுலேயும் 1-2 விதிவிலக்கு இருக்கலாம் தான் சொன்னேன். அதை தவிர இவங்களுக்கு கட்சி அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எந்த கட்சியிலேருந்து நீங்கள் அமைச்சராகிறீங்கிறது கிடையாது. அமைச்சராக இருக்கிற கட்சிக்கு அவங்க ஓகே, அவ்வளோதான். அமைச்சராக கட்சிக்கு நாங்கள் போயிடுவோம், அவ்வளோதான். அது இப்படி தானே நடந்தது. செல்வ கணபதியாக இருக்கட்டும், எதிர் தான் வந்தாங்க. KKS சார், எத்தனை பேர், நம்ம சேகர் பாபு, எத்தனையோ பேர் நம்ம சொல்லலாம்ல. இப்போ அவங்கள மாதிரி தான் இவங்கள மாதிரி தான் அவங்க. வேற என்ன இருக்குது? இப்போ எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்குவோம். அவர் கட்சி உயிர் மூச்சுன்னு சொல்கிறாரு, இது பண்ணுறாருல. கட்சி உயிர் மூச்சுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அதுவும் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஒருத்தர், கட்சிக்கு 2 மாதத்தில் லீமா ரோஸ்னு ஒருத்தவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்களா? ஜெயிச்சிட்டாங்கங்கிறது வேற. இதே லால்குடி தொகுதியில் காலங்காலமாக உழைச்ச ஆட்களோ, ஏன் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள ஒரு அதிமுக ஆளுடைய இன்னைக்கு அவங்க தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம்லாம் சொல்கிறாங்களே சார். ஆமாம், அவங்க அடுத்த பொதுச் செயலாளராக கூட வருவாங்க. பொதுச் செயலாளர் கண்டிப்பாக கிடையாது. அதுக்கான தகுதி முழுக்க இருக்குது. என்ன தகுதி சார்? என்னென்னா, முதல் விஷயம் என்னென்னா, இப்போ ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஊழல் வழக்கெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கான சிறைக்கு போனாங்க. ஊதுவத்தி சுருட்டுற லெவலுக்கு ஆச்சு. ஆனால் அந்த மாதிரியான எந்த விஷயத்துக்கும் ஜெயிலுக்கெல்லாம் போகாமல் எவ்வளோ டாக்டிக்ஸாக இருக்காங்கங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்போ ஜெயலலிதா சசிகலாவை விட இவங்க பெரிய ஆள். ஏடிஎம்கேவுக்கு ஏத்தாளுன்றீங்க. அது கண்டிப்பாக ஒன்று. இன்னொன்று என்னென்னா, பணபலம்ங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ அதிமுக கஜானாவை விட பெரிய கஜானால அது. இதே இவங்க தானே திமுக 500 கோடி கொடுத்தது. எல்லா கட்சிக்கும் கொடுத்தாங்க, பாஜக கொடுத்தாங்க. உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? இப்போ நாங்களே இறங்கிடுறோம். இப்போ அவங்க இறங்கிட்டாங்க. இப்போ ஐஜேகேல இவர் என்ன பண்ணார், பாரிவேந்தர் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது வேண்டான்ட்டு அவர் ஒரு கடை போட்டார், அவ்வளோதான். ஐஜேகேன்ட்டு அடுத்தவன் யோசிப்பான், சரி நம்மள மாதிரி அவர் ஒரு கடை போட்டிருக்காரு, சரி இப்போ அப்படின்னு அடுத்த இடத்துக்கு போயிடுவான். வசூல் பண்ண வர மார்க்கெட்டில் வசூல் பண்ண வந்துகிட்டே இருப்பான்ல. சரி இவனும் ஒரு கட்சிட்டேன் அந்த பில்டிங்கில், சரி கூட அடுத்த கடை பார்ப்போம் அப்படின்னு அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ இவங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ மார்ட்டின் தான் இப்போ தமிழ்நாட்டுக்கு தலைவர். ஏன்னா மனைவி ஏடிஎம்கேல அவங்க கோல வச்சுறாங்க. அவங்க மருமகன் ஆளுங்கட்சியான தேவைக்கலை கோல வச்சுறாரு. பக்கத்தில் மினிஸ்டர் பக்கத்தில் பாண்டிச்சேரியை மட்டும் ஏன் விடணுன்ட்டு அவர் பையனை எம்எல்ஏ வச்சு அங்கே அவரும் ஆளுங்கட்சி கூட்டணியில் உள்ள எம்எல்ஏ இருக்காரு. ஆமாம், அவர் எதிர்கட்சி கண்டிப்பாக சிஎம்ஏ ஆகலாங்க. அதெல்லாம் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். இது ஜனநாயக நாடு. வாய்ப்பு அப்படிங்கிறலாம் பெரிய விஷயம். பணம் அதிகாரம் அப்படிங்கிறது பின்னி பிணைந்தது. பணம் இருந்தால் அதிகாரம் வரும், அதிகாரம் இருந்தால் பணம் வரும். அப்போ அவங்கக்கிட்ட மறைமுக அதிகாரமும் இருக்குது, கை நிறையன்னு கிடையாது. அதுக்கான அளவே சொல்ல முடியாது, அவ்வளோ பணம் இருக்குது. அப்படிங்கிறப்ப இது ஒரு பெரிய விஷயமே இல்லையே. இப்போ ஏற்கனவே சொல்கிறாங்க அவங்க 27 தொகுதிக்கு செலவு பண்ணதாக சொல்கிறாங்க. அதை தவிர பார்த்தா பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கெல்லாம் அவங்கள தன்னுடைய கைவசம் வச்சிருக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணதாக சொல்லப்படுகிறது, காதுக்கு வருகிறது. அப்போ இவ்வளவு தூரம் இருக்கக்கூடியவங்க ஏன் நாளைக்கு பொதுச் செயலராக ஆகக்கூடாது? இன்னொரு இது, தவேகாவை அதிமுக ஆதரிக்கணும்னு சொன்னது முதல் சொன்னது எஸ்பி வேலுமணி கிடையாது, இல்லை சிவி சண்முகம் கிடையாது, லீமா ரோஸ் தான் சொன்னாங்க. பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னாங்க. அப்போ அவங்க எந்த ரோலை கையில் எடுத்துக்கிட்டாங்க? நீங்கள் என்ன கொடுக்குறது, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு எழுந்ததுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. இப்போ இந்த லீமா ரோஸை அந்த கட்சிக்கு அழைச்சிட்டு போனதே எஸ்பி வேலுமணி, இது நமக்கு தெரியும். ஆனால் அந்த எஸ்பி வேலுமணிக்கு முன்னாடியே இவங்க சொல்கிறாங்க, அதுக்கு முந்திக்கு இவங்க சொல்கிறாங்க. அப்போ அங்கே யார் அங்கே கேப்டன்? அவங்க முன்னிறுத்துறாங்க. இப்போதைக்கு எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகத்தையும் முன்னிறுத்துறாங்க, அவ்வளோதான். ஆனால் பின்னாடி இருந்து வேலை பார்க்குறது. ஆமாம், வேற யார்?
தவிர பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க. ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அவங்க பொதுச் செயலாளர் ஆகட்டுமே, என்ன இப்போ இதில் இருக்குது? ஓகே, எப்படி சார் ஏடிஎம்கே உடைய ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும், எப்படி போயிட்டு இருக்கு? இல்லை, ஏடிஎம்கேவுடைய அழிவுன்னு தான் அதை சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 1989 ரெண்டாக தான் போட்டிட்டாங்க, ஜானகி ஜெய அப்படின்னு. அப்போ இந்த 2 அணியும் போட்டியிடக்கூடிய அளவுக்காவது இருந்துச்சு. திமுக ஆட்சிக்கு வந்தால் கூட ஜானகி அணி வந்து வாஷ் அவுட், இவங்க கிட்டத்தட்ட ஒரு 25 சீட்டு வர்ற அளவுக்கானது வந்துச்சு. ஆனால் இப்போ இவங்களுடைய இந்த பிளவு, இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன், இதே லெவலில் போகுதுன்னு வச்சுக்குவோம். அப்படின்னா அதிமுகவில் எந்த அணி ஜெயிக்கும்? அப்போ ஜெயலலிதா வந்து கூட்டணி இது பண்ணல, அவங்க தனியாக தான் நின்று அவங்க வாங்கினாங்க. அவங்க வந்து சில கட்சி கூட சேர்ந்துருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம், ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம். ஜானகி வந்து இவங்க சிவாஜி கட்சி கூட சேர்ந்தாங்க, தமுமு இது பண்ணாங்க, ஒரு அடையாளம். இப்போ இவங்களோட அடையாளம்னு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லையே. இப்போ நாளைக்கே வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பேச்சுக்காக இப்போ வந்து பாஜக கூட கூட்டணி அப்படின்னு பேசுகிறாங்கன்னா அங்கே பாஜக தான் கேப்டனாக இருக்கும். இது பாஜகவும் நினச்ச விஷயம் தான், ஆசைப்பட்ட விஷயம். இப்போ இதுக்கு இன்னும் சொல்ல போனால் பாஜகங்கிறது வந்து இந்த பொம்மலாட்டம் இருக்குமே, 10 விரல்லையும் வச்சுக்கிட்டு அவன் 5 கேரக்டரை ஆட்டுவான். பழைய பொம்மலாட்டம்லாம் பார்த்தீங்கன்னா திரைசீலெல்லாம் போட்டு ஞாபகம் இருக்கா? இப்போ கூட டிவியில் யூடியூப்பில் போட்டால் வரும், ஒரு படுதா மாதிரி போட்டிருப்பான், பின்னாடி கை இருக்கும், 10 விரல்லையும் 10 நூல்கள் இருக்கும், அதை வச்சுட்டு 4-5 கேரக்டர் இருப்பான். இப்போ அதுதான் பாஜக. இப்போ பாஜகவுடைய ஒரு விஷயம் வந்து பார்த்தா, ஒரு பக்கம் அன்புமணி இது இருக்குது, ஒரு பக்கம் வேலுமணி அன்கோ, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அங்கே புடியில் தான் அவர் இருக்கிறாரு எடப்பாடி, இன்னொரு பக்கம் விஜய். எல்லாத்தையும் ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குல்ல. இப்போ இவர் இருக்கார், வேலுமணி சொன்னார் ஒரு வார்த்தை, எங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர், நாங்கள் என்டிஏ கூட கூட்டணி இல்லை. அது எப்படின்னா மாப்பிள்ளை அவர் தான் சட்டம் என்னோடதுங்கிற மாதிரி அந்த பொதுச் செயலாளர் சொல்கிறத கேட்க மாட்டாங்களாம், அதுக்கு எதிராக செயல்படுவாங்களாம். ஆனால் அவர் தான் பொதுச் செயலாளர். இது இதாவது ஒரு நம்புகிற மாதிரியான இருக்குது. அப்போ அது பொய்ன்னு ஆகிடுது இல்லை. அப்போ என்டிஏ கூட தொடர்பு இல்லைங்கிறதும் பொய் தானே. இங்கே வந்து என்னென்னா அரசியலில் ஆம் என்றால் இல்லை, இல்லை என்றால் ஆம். அந்த என்டிஏ கூட கூட்டணினா இங்கே வர முடியாத சூழல் வரும். அதனால் வெளிமுப்புக்கு சொல்லிக்கிறது. இப்போ பிஜேபியோட ஒரு ரோல் இங்கே என்ன இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அப்படின்னா பல பேருடைய ஒரு கணிப்பு என்னன்னா, இந்த கணிசமான எம்எல்ஏ வந்துட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து இருக்கக்கூடிய காங்கிரஸை தள்ளி விட்டுடலாம். ஏன்னா அவங்க அஜெண்டாவே என்னென்னா காங்கிரஸ் இல்லாத இந்தியா, திராவிட கட்சிகள், அதாவது அதிமுக திமுக இல்லாத தமிழகம். 2 மினிஸ்டர் பொறுப்பு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. இப்போ இவங்கள்ட்ட கணிசமாக வந்து ஒரு எல்லாருமே போய் இன்னும் சில பேர் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட போனால் கூட 20 எம்எல்ஏ இருக்காங்கன்னு வச்சுக்கோ மினிமம். வந்தாங்கன்னா அடுத்த நிமிஷம் வந்து காங்கிரஸ் அனுப்பிச்சி விட்டுருவார் விஜய். எதுக்கு காங்கிரஸ்? இப்போ காங்கிரஸ் 5 எம்எல்ஏ, அடுத்தது இன்னொரு 2 எம்எல்ஏன்னு 4 எம்எல்ஏ, 4-2 மொத்தம் நீங்கள் 5 கட்சிக்கிட்ட பேசணும் ஒரு விஷயத்துக்கு. ஏன்னா அது ஒரு 5 உள்ள ஒரு காம்போ, அது தேவையில்லையே. அந்த ஒரே 20 பேர் வந்தாலே போதுமே. இதுக்கப்புறம் கட்சிக்கு தடை சட்டம் என்னங்கிறது அது ஒரு பக்கம். நான் சொல்கிறது, இவங்க வந்தாங்கன்னா அவங்க தேவையில்லையே உங்களுக்கு. அங்கே கொடுக்குற எம்எல்ஏ இது அமைச்சர் போது இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க அவங்கள விட இன்னும் கொஞ்சம் விசுவாசமான ஆட்கள். பதவி கிடைச்சுன்னா போதும், எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க அவங்கவுங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி சிஎம்மாக இருந்தப்போ எல்லாம் அமைதியாக காலத்தை ஓட்டுறது என்ன காரணம்? அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு, இந்த சுதந்திரம்னு. அந்த சுதந்திரத்தை விஜய் கொடுத்துட்டு போகிறாரு. அப்படியே அவங்க வந்து பிரச்சனை பண்ண போகிறாங்க. அவருக்கு ஆட்சி ஓடுறது ஈஸியாக போயிடும். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிஜேபியோடைய ஆதரவு இல்லாத காரணத்தினால தான் இந்த பிளவு ஏற்பட்டிருக்கா, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த சூழலை பொறுத்தளவில் பிஜேபியோடைய எண்ணம் வந்து இந்த பக்கம், யார்? வேலுமணி பக்கம்தான். ஆமாம், அவங்க அஜெண்டா அதை தான் நான் சொன்னேன். அவங்க போகிற போக்கை நம்ம கவனிச்சாலே நம்ம சொல்லலாம். இப்போ எடப்பாடியே பிஜேபி கை விட்டுருச்சு. சிம்பிள் விஷயம், சென்ட்ரலில் ஆட்சியில் இருக்கிறது பிஜேபி. அவங்க வந்து நினச்சா சசிகலா வர்றப்போ தூக்கி உள்ளேயும் வைப்பாங்க, அப்புறம் நினச்சா இபிஎஸும் ஓபிஎஸும் கை கொடுக்க வைப்பாங்க, பிரித்து வைப்பாங்க. எல்லாம் முடிகிற ஆட்கள். இவங்களுக்கு உடன்படாமல் எஸ்பி வேலுமணி செயல்பட்டால் எஸ்பி வேலுமணி பற்றின வழக்குகள்லாம் இருக்கா இல்லையா? மத்திய அரசு நடவடிக்கை முடியுமா இல்லையா? அப்போ இவ்வளோ தூரம் ஏன் விடுறாங்க? ரொம்ப சிம்பிள் லாஜிக்கு. பிஜேபிக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை இவங்க செய்கிறாங்க அப்படின்னா அதற்கான விஷயமா இந்நேரம் என்ன நடந்திருக்கும்? முழுக்க அது பிஜேபியோடைய ஒரு வேலை தான்.
இப்போ நடக்கக்கூடிய அரசியல்னா பிஜேபி பண்ற வேலை தான். நிச்சயமாக அவங்க வந்து என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சி 2 திமுக அதிமுக இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்து டிவிக்கே பிஜேபின்னு ஒரு நிலைமை வரணும். அப்புறம் டிவிக்கேவும் காலி பண்ணணும். அவ்வளோதான் அவங்களுக்கு. இப்போ கர்நாடகாவில் வந்து அந்த மாதிரி தான் அவங்க நினச்சாங்க. எப்படின்னா அங்கே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷம் முன்னாடிலாம் பிஜேபி வந்து கர்நாடகா ஆட்சியை பிடிக்குதான் சிரிப்பாங்க. அங்கே இல்லை, அங்கே சைலண்ட்டாக அப்படியே பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு விஷயமா. மேற்கு வங்காளத்தில் பாருங்கள், ஆரம்பத்தில் எத்தனை எம்எல்ஏ சீட்டு? ஆட்சியை பிடிச்சிட்டாங்களே. ஆமாம், வெறும் 3 ஆரம்பத்தில். அப்புறம் அப்படியே ஏறுது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இவிஎம் மிஷினும் இருக்கலாம். அதுக்கான இதுனா இது வந்து ஆதாரபூர்வமாகவே வந்து நிரூபிக்கப்பட்ட விஷயங்களே அது. என்னன்னா அந்த இவிஎம் மிஷின் வந்து பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு விஞ்ஞானி வழக்கு தொடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கே அதை நிரூபிங்கன்னு சொன்னப்போ கடைசி நேரத்தில் தேர்தல் ஆணையம் பின்வாங்கிச்சு. இது வரலாறு, குறிப்பிட்டது. நீதிமன்றமும் அதை கேட்கல. ஒன்று. இன்னொன்று, பத்திரிகையாளர் ஐயநாதன் வந்து இதுக்கு சம்மந்தமாக ஒரு புத்தகமே போட்டிருக்காரு. அது ஒன்றும் புனைவு இல்லை, அத்தனையும் ஆதார தரவுகளோட, தேர்தல் ஆணையம் கொடுத்த ஆதாரங்களோட. இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 200 தொகுதிக்கு மேலே இவங்க வாக்குப்பதிவு அன்னைக்கு எத்தனை வாக்கு பதிவாச்சுன்னு சொன்னாங்களோ, வாக்கு எண்ணிக்கையின் போது அது அதிகமாக இருக்குது, 200 தொகுதிக்கு மேலே. இந்த 2த்தையும் வந்து அவங்க இணையதளத்திலையும் வெளியிட்டுட்டாங்க, தேர்தல் இதில் இணையதளத்தில். இதை பார்த்து ஒரு இணையதள பத்திரிக்கை கேள்வி கேட்குது. அதுக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? இந்த 2த்தையும் டெலீட் பண்ணிட்டான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படி எத்தனையோ தரவுகள் சொல்லலாம். இவிஎம் மிஷினில் வந்து கோளாறு இருக்குன்னு. அதாவது விஜய்க்கு செல்வாக்கே இல்லைன்னு நான் இங்கே சொல்லலை. விஜய்க்கு வந்து என்னென்னா ஒரு 10% வைங்க. நான்லாம் ரொம்ப கம்மியாக தான் கணிச்சேன். தொகுதிக்கு 5000 வாங்குது, என்ன ரசிகராவட்ட போய் இப்படி தான் நான் இது பண்ணிருந்தேன். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. எந்தவித தரவுமே இல்லாமல் விஜய் வந்து 1 லட்சம் வாங்குவார், 2 லட்சம் வாங்கணும் ஒருத்தன் சொல்லிட்டே இருந்தாங்க எல்லாருமே. அப்போ அந்த நடுநிலை வாக்காளர் இருக்கான்ல, அப்போ இவன் தான் ஜெயிப்பான் போல இருக்குன்னு சொல்லி அங்கே போவான். அப்படி போகக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் சொன்னேன். நான் வந்து கருத்து கணிப்பை நம்பாத ஆள். நான் 5000 தான் வாங்குவோம், 5000 தான் வந்து சொல்லிட்டு இருந்தது, வேணும்னு தான் சொன்னது. இப்படி வச்சுக்குவோம், அவங்க 10% வாங்கியிருக்கிட்டீங்க. அதை 10 25 ஆக்குறது இவிஎம் மிஷினாலும் முடியக்கூடிய ஒரு விஷயம்தான். இதுக்கெல்லாம் நிரூபிக்கப்பட்ட. ஆனால் பாஜக தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு தானே ஜெயிச்சிருக்கு. அதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா இப்போ பல பேர் அதான் கேட்பாங்க, இவிஎம் மிஷினில் கோளாறுங்கிற ரைட்டியா? அப்போ அவங்க வந்து 27 தொகுதியில் போட்டிக்கிட்டாங்கல்ல, அது 1 தானே ஜெயிச்சாங்க, ஒரு 25ஆவது வந்திருக்கலாம் மேடம். அப்போ இன்னும் நல்லா அப்பட்டம் ஆயிரும்ல. அவங்களுடைய நோக்கம் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, உடனடியாக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணுங்கிறது இல்லை. கர்நாடகாவில் எப்படி முடிவு பண்ணாங்களோ, மேற்கு வங்கத்தில் எப்படி முடிவு பண்ணாங்களோ, அப்படி ஒரு நீண்ட கால அஜெண்டா தான். ஆனால் ஒவ்வொன்றா காலி பண்ணணும். ஆனால் தோத்த திமுக கம்முன்னு தானே இருக்காங்க. இவிஎம் எல்லாம் ஒரு குற்றச்சாட்டுலாம் வைக்கலையே. இல்லை, அதுக்கான ஒரு உள் விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியல. அதுக்குள்ளே என்ன நடக்குது, என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி மற்ற கட்சியை விட திமுக தான் இதுக்காக வெங்கட்டு இருந்து நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கணும். ஒருவேளை அவங்க இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்களோ? இல்லை, அவங்களுடைய உள்ள அரசியல் எப்படி சரி ரைட்டு தோத்தாலும் பரவாயில்லங்கிறதுக்கு வேறு காரணம் இருக்கா? இல்லை வந்து ரைட்டு தோத்தாலும் நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, உதயநிதி வந்து முன்னிறுத்திருக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு வாய்ப்பு கிடைச்சி போச்சு. இப்போ ஒரு கட்சி தோத்துருச்சு அப்படின்னா அந்த தொண்டர்களும் இல்லை ஆதரவாளர்கள் தானே பதறாங்க. தலைவர்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க ஆல்ரெடி செட்டில். எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் ஒரு நாள் எதிர்கால திட்டத்தோடு அவங்க இருக்கலாம். ஆனால் பிஜேபியோட ஒரு நோக்கம் என்னன்னா, இப்போ இது என்னதான் வந்து நம்ம ஜனநாயக நாடுன்னு சொல்லிக்கிட்டாலும் இன்னும் அரசர் வழிபாடு தான் இங்கே. தலைமை இல்லைன்னா முடிஞ்சு போச்சு இது. அப்போ மு.க. ஸ்டாலின் காலி, வெற்றி வாய்ப்பு இது இல்லை. அப்போ அதுக்கு ஒரு பெரிய அடி. இந்த பக்கம் அதிமுகவுக்கு இப்படியே கபலீகரம் பண்ணுச்சுன்னா, நான் சொன்னது மாதிரி டிவிகே வெர்சஸ் பிஜேபி. கொஞ்ச நாளில் என்ன 2 தேர்தல் 3 தேர்தல், ஏன் 4 தேர்தல் வரட்டுமே, 20 வருஷம். அதுக்கப்புறம் பிஜேபி இப்போ பல மாநிலத்தில் அவங்க செயல்படுத்துகிற விஷயம் தான் அவங்க. இதில் இந்த தேர்தலில் வந்து எங்களுக்கு எம்எல்ஏ இல்லையே அப்படிங்கிறது பெரிய மேட்டரே கிடையாது. அதாவது இவிஎம் மிஷின் மூலமாக பிரச்சனை இது மாதிரி நடந்திருந்தால் அதுக்கான காரணம் இருக்குது, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. என்ன தோத்துட்டு போகிறாங்க என்னப்ப அப்படின்ட்டு. அதனால் இந்த மாதிரியான ஒரு கோணம் தான் நான் யோசிக்கிறது. ஓகே சார், பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டு நன்றி.